தெரியாதுன்னு ஒரு முடிவுக்கே வராத பேசுகிற ஒரு மனுஷனை பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அவனாண்ட கற்றுக்கலான்னு பார்க்குறீங்க. அவனுக்கே தெரியாது, நீ என்னடா கற்றுக்குப்ப அவனாண்டன்னு கேட்குறாங்க. அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு திருக்குறள் மனப்பாடம் பண்ணிட்ட தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தமா? உணர்ந்து ஓதற்கு அரியவன். உணர்ந்து, அப்போ அவன் அரியவன் தான். சராசரி கிடையாது கடவுள், எல்லாருக்குமானவன் கிடையாது. உணர்ந்து ஓதணும். உணர்ந்து ஓதாமனுக்கு என்ன அது ஓதுவார்னா? பொம்மனா திருக்குறளை பஸ்ட்டுனா சொல்லக்கூடாது, தெரியும்னு சொல்ல கூடாது. ஏதோ மதனோட பஸ்ட்டு கடவுள் தெரியும்னு சொல்லக்கூடாது. 4 புக்கை பஸ்ட்டு கடவுள் தெரியும்னு சொல்லக்கூடாது. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு, தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரியுன்ட்டியாண்ணா முடிவு என்ன பண்ண எங்கன்னா ஏன்னா முடியாதுன்னா என்ன பண்ணிடணும்னா கடவுளை கூட்டு வச்சுன்னு கடவுள் தான் கொடுத்தாருன்னா பண்ணிடுச்சு. இப்போ ஜாதி பிரச்சனை ஏன் வந்ததுன்னு கேட்டே சும்மா என்னுற கடவுள் பண்ணாருப்பையா, நான் கப்பு சுப்புன்னு செருப்பு படாமல் சுற்றின்னு வருவையா? எனக்கு கடவுள் என்ன பண்ணிட்டாரு? நாட் ஒன்லி கரும்போட முடியுதுல்ல அது. இப்போ கடவுளை எதுக்கு சொல்லி வச்சுக்கிறாங்க? கடவுள் தெரியாதவன் எங்கேருந்து வந்து முடிப்பான்னா உன்னை முட்டாளாக்குறதுக்கு எது வந்து கடவுள் எடுத்து வந்து முடிப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியாது? உனக்கு பகுத்தறிவை எதுக்கடா குத்துக்கிறாங்கன்னா உனக்கு தெரியாது, தெரிஞ்சிக்கோ அப்படின்றது தான் பகுத்தறிவை குத்துறாரு. உனக்கு தெரியாது, பிறவி தெரியாது, தெரிஞ்சிக்கோ. மறைச்சி வச்சிருக்குதே நான் குற்றம் செய்யலையே அப்படிலாம் கிடையாது. குற்றம் செஞ்சேன், மறைச்சதெல்லாம் மேட்ரு இல்லை. இப்போ நான் உன்னை இங்கே பறக்க வச்சுக்கிறேன், இங்கே சரியா வாழ், அவ்வளோதான் அவன் வேலை. உன் பண்ணதெல்லாம் நான் சொல்லி உனக்கு திரும்ப உன்னை குற்றம் நீ சொல்லி நீ தப்பாயிடுவேன். இங்கே உன் மனசாட்சி சரியாக வாழ், இங்கே இப்போ இது ஒரு சந்தர்ப்பம். அது உருவா உனக்கு தெரியாது, தெரியும். எது தெரியா? உன் மனசாட்சிக்கு தெரியும், உன்கிட்ட உனக்கு தெரியும். உனக்கு தெரியும்னு உனக்கு தெரியாது. இதுதான் பிரச்சனை. உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன்னா, டேய் ஜாதி இல்லை இது உனக்கு தெரியல ஆனால் தெரியுன்ற. ஜாதி இல்லை, இது வந்து இல்லைன்னு ஒருத்தர் சொல்லணுமா? இல்லை, அது இல்லை. ஆனால் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பார். நீ எப்பேற்பட்டாலும் அந்த அளவுக்கு உனக்கு தெரியாது. இல்லாத ஒன்றை இல்லைன்னு ஒருத்தன் பேச வேண்டியதாக இருக்குது பாரு. கடவுள் இருக்குது, அது இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான். கடவுள் இருக்குதுன்னு ஒருத்தன் சொல்கிறான் தெரியாமையே. அதான் உங்கள் பிரச்சனையே. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரும் தீரா இடும்பை தரும். வலியும் துக்கமும் எங்கடா நடக்குது, எங்கே நான் பிரச்சனையோடு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால், நான் தெளிவே இல்லை, நான் தெரிஞ்சிக்கவே இல்லை. எனக்கு தெரியாதுன்னு என்னை கேட்டு நான் தெரியாமல் இருக்கிறேனே, நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் கேட்கவே இல்லை. அவன் தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் கற்றுன்னு வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னு வர நினச்சிக்கிறேன். குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடிய வரைய ஆடின்னு நீங்கள் ஒன்றும் கூட நீ திருக்குறளோ அல்லது சிவாகமமோ படிக்கும்போது எனக்கு தெரியாதுன்ற மாநிலம் போய் படிக்கணும். நீ தெரிஞ்சது வச்சுன்னு போச்சேன்னா கடைசி வரைக்கும் நீ தெரிஞ்சிக்கவே முடியாது. உனக்கு தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டு படிக்கணும். ஒன்று அவன் தானேன்னா அது என்ன ஒன்று அவன் தானேன்னு தெரியாதுன்னு படிக்கணும். தெரிஞ்ச பட்சன்னு வச்சுக்க, ஒன்று இது யாருக்கும் தெரியாதா, கடவுள் ஒன்று தான் அப்படின்ட்டு மேட்ரு முடிச்சு. அது கிடையாது, அதில் ஒன்றுன்னு அதை கூட ஒன்றுன்றான். உணர்வோட பச்சா அர்த்தம் வேற. சும்மா பச்சானா ஒன்று அவன் தானேன்னா நீ யாரடா தேர்ற? உன்னை தான் தேர்ற. யாரை தேர்ற நீ? உனக்கு தெரிய வைக்காத யாரும் அவனுக்கு தெரியாதவன் தான். அவனுக்கு தெரிஞ்சிச்சானா அவனுக்கு தெரிய வச்சிருவான், ஈஸி. பிரச்சனை எங்கே? அவனுக்கு தெரியாது, ஆனால் நீ முடிக்கவே வர முடியாது. அவனுக்கு தெரிஞ்சிச்சானா உனக்கு ரொம்ப ஈஸியாக கிட்ட வந்து அதான் உனக்கு பிரச்சனை ஆகிடும். தெரிய வச்சிருவோன்னா அவனுக்கு டென்ஷன் ஆகிடும். இவ்வளோ நான் தெரிஞ்சு வச்சுருந்தாலாம் அது நீயே போட்டு குழப்பிக்க. என்ன பண்ண நீ குழம்புனா வச்சுக்க, மீனா வச்சுக்க, சரி. தெரியாதுன்னு ஒத்துக்கினா தான் இங்கே திமிரு தான் பிரச்சனை. என் வீடியோ பார்த்தா உனக்கு பிடிக்காது காரணம் என்னன்னா திமிரு தான். மனிதன் தெரியாது என்று சொல்ல மட்டுமே தெரியாதவனாய் இருக்கிறான். அவனுக்கு தெரியாததை தெரியாது என்று புரிந்து கொண்டாலே தெரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. தெரியாது என்ற நினைப்பிலேயே வாழ்பவன் வாழ்க்கையில் சுகமாகவும் வசதியாகவும் நன்றியோடும் இருக்கிறான். நன்றியோடு இருப்பவனுக்கே இந்த உலகம் சொர்க்கமாகிறது. நான் தெரியாதுன்னு முடிவு கொண்டவன். அடுத்த விளையாடி அதிசயம் எனக்கு தெரியாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? வாழ்க்கையின் சூட்சுமங்கள் அடுத்த நாள் என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு எனக்கு கூட இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா எனக்கு தெரியாது. உண்மை என்ன எனக்கு தெரியாது. ஒவ்வொரு கணப்பொழுதுமே எனக்கு தெரியாத விஷயங்கள் தான் நடந்துனே இருக்குது. நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னை பக்கமாக வச்சுக்கிட்டு உன் கையில் இருக்குது. யாருக்கிட்ட? கடவுள்கிட்ட தான் இருக்குது.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.